ஹிட்லரோட தோல் மேல கை போட்டு பேசுறது தெரியும், சுபாஷ் சந்திர போஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் எதுக்காக இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். 100 days 100 food stories சேனல்ல இன்னைக்கு டே 70. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபுட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1897 ஒரு பெரிய ஃபேமிலில சுபாஷ் சந்திர போஸ் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம். அதனாலேயே இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இந்தியாலேயே 4வது ரேங்க் வாங்குறாரு. படிக்கும் போதே பிரிட்டிஷ் எதிர்த்து நிறைய போராட்டமும் பண்ணிருக்காரு. அண்ட் இப்ப காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல காந்தி எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் வின் பண்றாரு. இது பவர்ல இருக்க யாருக்குமே பிடிக்கல. இதை பார்த்துட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வராரு. பிரிட்டிஷ்காரங்களோட கொடுமைகளை தாங்க முடியாத மக்கள் அதிகமான ரத்தங்களை சிந்திக்கும். எங்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும்னு காந்தி கிட்ட கேட்க, என்ன நடந்தாலும் ஆயுதத்தை மட்டும் நம்ம கையில் எடுக்கக்கூடாதுன்னு காந்தி சொல்றாரு. இன்னொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய ராணுவ படையில எல்லாரும் வந்து சேருங்க, உங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. நிறைய மக்கள் விரும்பி சேர்றாங்க. சரியா 1942 சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபுல் பிளெஜா உருவாக்குறாரு. அப்போ இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட ஜெர்மனி வெப்பன்ஸை பார்த்த பிரிட்டிஷ்